மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். எந்த சோசியல் மீடியாவை திறந்தாலும் ஐ எம் சாரி ஐயப்பா, இதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இசைவாணிக்கு பயங்கர எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் இசைவாணிக்கு பெருகும் பயங்கரமான ஆதரவு. இப்படி இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் முழுக்க இந்த விஷயம் தான் பெரிய புயலா போயிட்டு இருக்கு. ஐ எம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா, பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா, நாதாடி காரம் பேத்தி இப்ப காலம் மாறி போச்சு. அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. போராடுற வரைக்கும் போராடி பாக்குறோம். இந்த ஐ எம் சாரி ஐயப்பா மேட்டரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம மாப்பிள்ள ஒருத்தர் இருக்காரு. அவர் மண்டை சுத்தி அவசரமா ஆம்புலன்ஸ்ல அள்ளிட்டு போகப்பட்டிருக்காரு. அவரை நல்லா விசாரிச்சுட்டு வந்துருவோம். வணக்கம்டா மாப்பிள்ள, என்ன ஆச்சு? ஆம்புலன்ஸ்ல அள்ளிட்டு போறாங்க. வணக்கம்டா மாப்பிள்ளை, தேனியில இருந்து. வணக்கம் ஐயா. விடுதலை சிறுத்தை அந்த கட்சிக்காரவங்க, நான் எதை பத்தியுமே தப்பா பேசல. எல்லா கடவுளும் ஒண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு 20 பேர் சேர்ந்து நான் வாட்டு சர்வீஸ்ல வேலை பார்த்தேன்னு 20 சேர்ந்து என்ன ஏதுன்னு கேட்காம என்னை அடிச்சு விட்டாங்கய்யா. என்னது? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க 20 பேர் சேர்ந்து ஒன்று அடிச்சிட்டாங்களா? 20 பேர் சேர்ந்து அடிக்கிற அளவுக்கு நீ ஒர்த்து இல்லையா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி நமக்கு தோணலாம். இவருக்கு என்ன ஆச்சு பார்க்கணும் அப்படின்னா ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று பார்க்கணும். அதை காட்டுறேன். அகம் டிவி வழியே அகத்திற்குள். வணக்கம் சாமி, தேனியிலிருந்து. தேனியிலிருந்து பேசுறத ஏதோ தேனிலவுக்கு போன மாதிரி அழுத்தி சொல்லுவாரு. சரி மாப்பிள்ள, நீ தேனியில இருந்தா பேசுற, என்ன விஷயம் அதை சொல்லு. வணக்கம் சாமி, தேனியிலிருந்து. இந்த சாமிக்கு வணக்கம் சாமி. கோயிலுக்கு போனீங்க, சாமியை கும்பிட்டீங்க, ஏதோ பிரசாதம் கொடுத்துட்டாப்புல பூசாரி, அந்த மண்டலே கொட்டணும். ஏன்னா போனவர் பேசாமல் வந்துடணும். ஏன்னா போய் அங்கே போய் என்ன பார்த்துருக்கீங்க? சிலையை பூரா சுற்றி பார்த்துருக்கீங்க. என்ன விநாயகர் அசிங்கமாக இருக்காரு, முருகன் அழகாக இருக்காரு. அது எங்கள் ஃபேமிலி மேட்ரு, அது நாங்கள் பார்த்துக்குறோம் சாமி. இதை தான் அறகுற ஆர்வ கோளாறுன்னு சொல்றது. இப்படி நீ ஆர்வ கோளாறா பேசுறதுனால தான் இன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல அண்ணாந்திரி படுக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அண்ணன் திரும்ப என்ன பேசினார் அப்படின்னு தெரியுமா? ஒன்று அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தாச்சே பேசணும். இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது தான். படிக்கடா படிக்கடான்னு எங்க கேக்குறீங்க? இதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். அதாவது மேட்ரு என்ன அப்படின்னா, அண்ணன் திருமாவளவன் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பழனி முருகன் கோயிலுக்கு போனாரு. இவர் போன இந்த மேட்டரை வச்சு சில சங்கிகள் சொல்றாங்க, இவருக்கு தான் மத நம்பிக்கையே இல்லைங்க, இவர் எதுக்கு கோயிலுக்கெல்லாம் வராரு அப்படின்னு சொல்லி இவரை பார்த்து பல கேள்விகள் வச்சாங்க. அதுக்கு தான் நான் ஏன் அந்த கோயிலுக்கு போனேன்னு சொல்லி திருமாவளவன் ஒரு அழகான பதில் ஒன்று கொடுத்தாரு. மாப்பிள, அந்த வீடியோ நீயும் பாரு. எனக்கு எந்த நேர்த்தி கடனும் கிடையாது. மொட்டை போடுவதற்காக நான் வரவில்லை. பரீட்சையில பாஸ்போர்ட் முருகா என்று கேட்பதற்கு வரவில்லை. தேர்தலில் நிறைய இடங்களை எனக்கு வாங்கித்தா என்று கேட்க வரவில்லை. அல்லது அமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி அல்லது முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்பதற்கு நான் வரவில்லை. எமது முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அது, அதை பார்க்க வந்தேன். அதாவது பல புகழ்பெற்ற வரலாற்று தலங்கள், வழிபாட்டு தலங்கள், இதெல்லாம் நேரில் போய் பார்க்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அப்படிதான் சமீபத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நான், ஃபாருக்கு, என் நண்பன் கார்த்தி இவங்களாம் போயிருந்தோம். ஏன் போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இடத்தெல்லாம் போய் பார்க்கும்போது வாழ்வியல் சம்மந்தமாக பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அவங்க கட்டிடக்கலையெல்லாம் எப்படி இருக்குது, அவங்களோட வழிபாட்டு தலங்கள் எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி நேரில் போய் பார்க்குறோம். இந்த மாதிரி தான் டெல்லி ஜும்மா மஸ்ஜிதுக்கு பல மதத்தை சேர்ந்தவங்களும் நேரில் பார்க்கறதுக்காக வராங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சு? பழனி முருகன் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கெல்லாம் இந்து அல்லாதவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த சங்கிகள் பிரச்சனை பண்ணனால இனி அதுக்கும் தடை போட்டாங்க. இனி அதையும் பார்க்க முடியாது. அப்போவே போய் பார்த்தாச்சு. 5000 வருடங்களுக்கு முன்னர் பிறந்தவர் போகர் என்று அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஐயன் திருவள்ளுவன் கூட 2000 ஆண்டுகள் தான். 5000 வருடங்களுக்கு முன்னால் பிறந்த ஒருவர் இந்த மலையிலே அப்போதெல்லாம் இந்த வீழ்ச்சி கிடையாது,
ரோப் கார் கிடையாது. எப்படி இதற்கு படி அமைத்தார்கள், எப்படி அவ்வளவு உயரத்திலே போய் கோயில் கட்டினார், எப்படி முருகனுக்கு அவர் சிலை அமைத்தார், இதுவெல்லாம் நமக்கு வியப்பை தருகிற வரலாறு. சரி, விஷயத்துக்கு வருவோம். அண்ணன் திருமாவளவனுக்கும் பழனி முருகன் கோயிலை பார்க்கணும். 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சித்தர்கள் அங்கே வாழ்ந்த இடம், போகர் ஜீவசமாதியான இடம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த லிஃப்ட்டுமே இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு சித்தர்கள் அதெல்லாம் கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் நேரில் போய் பார்க்கணும்னு சொல்லி எனக்கு பல நாள் ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் ஒரு அழகான பதில் ஒன்று கொடுத்தாரு. கூடவே ஒன்று சொல்கிறாரு, நான் ஒன்றும் எனக்கு வந்து முதலமைச்சர் பதவி வேணும், அமைச்சர் பதவி வேணும், துணை முதலமைச்சர் பதவி வேணும்னு சொல்லி கேட்கலாம் நான் வரலன்னு சொல்லி கூடவே அதையும் அழுத்தமாக சொல்லிட்டாரு. தேவாலயத்திற்கு எங்களை அழைக்கிற போது நாங்கள் அங்கே செல்லுகிறோம், மசூதிகளுக்கு அழைக்கிற போது அங்கே செல்லுகிறோம். எம்மோடு இருக்கிற ஏராளமான தோழர்கள் கோவில்களுக்கும் அழைக்கிறார்கள், கோவில்களுக்கு போகிறோம். இது உணர்வுகளை மதிக்கிற ஒரு நிலைப்பாடு, அவ்வளவுதான். இந்த வீடியோவை முழுசா பார்க்காம நம்ம வணக்கம்டா மாப்பிள்ளை என்ன செஞ்சாரு, திரும்ப வந்து முருகன் அப்படி பேசிட்டாரு, விநாயகர் எப்படி பேசிட்டாரு, விநாயகர் அசிங்கமா இருக்காருன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி அவசரப்பட்டு அவதூறு வீடியோ ஒன்று போட்டாரு. ஆனா அண்ணன் திரும்ப தனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் பிறரோட நம்பிக்கையை நான் மதிக்கிறேன், அடுத்தவங்களோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அடுத்தவங்களோட உணர்வுக்கு அவ்வளோ அழகா மதிப்பு கொடுத்து தான் பேசியிருந்தாரு. சனாதன எதிர்ப்பு என்பது பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை நம்புவது. ஆண்கள் மேலானவர்கள், பெண்கள் கீழானவர்கள், வர்ண அடிப்படையிலே ஒரு குறிப்பிட்ட வர்ணம் மேலானது, மற்ற வர்ணங்கள் கீழானவை என்று போதிக்கிற அந்த முறையும் அதை நம்புவது போன்ற நடவடிக்கைகளும் தான் விமர்சனத்துக்குரியவை. அவற்றைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம், அதைத்தான் நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம். மக்களுடைய உணர்வுகள் அல்லது நம்பிக்கைகள் அவரவருக்கானது, அவரவருடைய நம்பிக்கை அவரவருக்கானது. அதை நாங்கள் ஒருபோதும் எங்கள் நம்பிக்கை தான் சரியானது என்று காயப்படுத்தி அதை திணிக்க முயற்சித்ததில்லை. பிறப்பால ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடிய இந்த சனாதனத்தை தான் நாங்கள் எதிர்ப்போமே தவிர மத நம்பிக்கையையும் நம்பிக்கை கொண்ட மக்களையும் நாங்கள் எப்பவுமே மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு அழகா ஒரு கண்ணியமா ஒரு பேராசிரியர் மாதிரி பேசியிருந்தாரு. அதனால தான் எனக்கு எப்பவுமே திரும்ப ரொம்ப பிடிக்கும். வாதியார, நீ என் கூட உட்காந்து வரது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பாக்ஸிங் எனக்கு நீ தான் வாதியார. நீ போட்ட சண்டை ஒன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. நீ கண்டி வெளிநாட்டுல பிறந்திருந்த முகமது அலி எல்லாம் தூக்கி சாப்பிட்டு வாதியார நீ. ஆனா இது எதுவுமே புரியாம திரும்ப வந்து முருகர் அப்படி பேசிட்டாரு, விநாயகரை இப்படி பேசிட்டாரு, அப்புறம் ஏன் கடவுள் நம்பிக்கை இருக்க எங்க கிட்ட எல்லாம் ஓட்டு கேட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு அவதூறு அடிச்சு விட ஆரம்பிச்சாரு. அதோட தான் ஒரு தலைவரை இப்படிலாம் அதிகமாக பேசுறதுனால தான் அந்த கட்சி தொண்டர்கள் நேரில் வந்து வணக்கம்டா மாப்பிள்ள ஏன்டா இப்படி இஷ்டத்துக்கு பேசுறேன்னு சொல்லி விசாரிச்சு போகிறதுக்காக வந்தாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்குமே அந்த வீடியோவில் எங்கேயுமே அடிக்கவே இல்லை, அவர் மேலே கையே வைக்கல. லத்தியே மேல படல, அதுக்குள்ள அடி விழுந்த மாதிரி நடிக்கிறியா? இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க சங்கிகள் கொடுத்த ஐடியா. என்னை வந்து வீசிக்கா சேர்ந்த 20 பேர் வந்து அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஆம்புலன்ஸில் படுத்துட்டு சோகமாக வீடியோ போடுன்னு சொல்லி சங்கிகள் கொடுத்த ஐடியா அது. மற்றபடி நாங்கள் யாருமே அவர் அடிக்கலை, அவர் அடிக்கவே இல்லை, கையை கூட வைக்கலன்னு சொல்லி களத்துலேருந்து நமக்கு தகவல் வந்திருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த வீடியோ நல்லா பாருங்கள், பக்காவாக ராம்கி மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு அயன் பண்ண மீசை, நெத்தியில் பட்டை, பவுட்ரு கூட கலையாமல் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாரு. அதனால் இந்த கடிச்சிட்டாங்கன்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஏன் இந்த ஆம்புலன்ஸ் பேச்சு நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம மாப்பிள்ளையோட பர்ஃபார்மன்ஸு அவ்வளோ மொக்கையாக இருக்கும். அதில் சில வீடியோக்களை இப்போ காட்டுறேன், அதை பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். அகம் டிவி வழியே அகத்திற்குள். இது மட்டும் இல்லாம நம்ம மாப்பிள்ள வந்து ஒரு ஜிம்பாடி. அருணாளுக்கு அண்ணன் பையன் நினைப்பு, வையாபுரிக்கு வளர்ப்பு மகன் மறந்துட்டு அருணாளுக்கு அண்ணன் பையன் நினைப்பான். நான் ஒருத்தனை போடுறதுக்கு அருவாளை தூக்குனேன்னா முதல்ல பதட்டத்தை காட்டுவேன், அடுத்து பயத்தை கூட்டுவேன், அதுக்கப்புறம் தான் என் பலத்தை காட்டுவேன். இது என்னடா உடம்பு, இதுக்குள்ள எங்கடா மனசு வச்சிருக்கிற? மியூசியத்தில் இருக்க வேண்டிய நீங்க எல்லாம் ஏன்டா நாட்டுல நடமாடிட்டு எங்களுக்கு தொல்லை கொடுக்குறீங்க? அதே நம்ம மாப்பிள்ள இருக்காரு, அவரு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சிலம்பத்தை சுத்த ஆரம்பிச்சா வேட்டி ஒரு பக்கம் பறக்கும். ஆனா எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க, கண்ணு 2 கூசுது. ஆனா பாருங்க, இவ்வளோ கிரிஞ்சி பண்ணி டான்ஸ் ஆடி ஜிம் காட்டி டப்னஸ் எல்லாம் பண்ணி இவருக்கு சரியாவே வியூ போக மாட்டேங்குதான். இவரை யாருமே
பேட்டி கூட எடுக்க மாட்டாங்களாம். அது ஒரு வீடியோவில் நம்ம மாப்பிள்ளையே ரொம்ப டென்ஷனாக பேசுகிறாரு. வணக்கம்டா மாப்பிள்ள. தேனியிலேருந்து இந்த இன்ஸ்டாகிராமோட பொட்டாட்டி ஓட்டுருக்கு. இன்ஸ்டாகிராமே உன் பொட்டாட்டி தான்டா மாப்பிள்ள. அந்த பிள்ளைக்கு வியூவர்ஸ் கொடுத்து விட்ருவேன். நல்ல குழந்தைங்க மாப்பிள்ளைங்க வீடியோ போட்டுறாங்க, நல்ல கருத்துள்ள வீடியோவில் நிறையா போடுறாங்க. அவங்களுக்கு வியூவர்ஸ் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த பிள்ளை என்னத்தை காமிட்டு போச்சு. ஏடா இவன் ஒரு ஆளுன்னு எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் டேலண்ட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள பேட்டி இருக்க மாட்டேங்களாடா? ஒருத்தரும் கூட நீங்கள் நல்லவனே காட்ட மாட்டேங்களா? இது மட்டும் இல்லை, இப்படிலாம் இன்ஸ்டாகிராமில் கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம மாப்பிள்ளை திடீர்னு அரசியல் கருத்துக்களும் பேசுவார். வணக்கம்டா மாப்பிள்ள. தென்னிலேருந்து எங்கள் தாத்த எடப்பாடிக்கு இந்த பதிவு. யோ எடப்பாடி, உன்கிட்ட என்ன சொல்லுச்சு எங்கள் ஆத்தா? என்ன சொல்லுச்சு? இந்த ரெட்டலை உருவாக்குனது யாருன்னு தெரியுமா? தேனிக்காரன். அது உனக்கு தெரியுமா? யார் கொண்டு வந்தா? எம்ஜிஆர் கொண்டு வந்தாரா? கிடையாது. இல்லை அம்மா முதலமைச்சர் அம்மா எங்கள் ஆத்தா கொண்டு வந்துச்சா? கிடையாது. அதே மாதிரி எடப்பாடி ஐயா கொண்டு வந்தாரா? இல்லை ஓபிஎஸ் ஐயா கொண்டு வந்தாரா? இல்லை டிடி தினகரன் கொண்டு வந்தாரா? இல்லை சசிகலா அம்மா கொண்டு வந்துச்சா? கிடையாது. தேனிக்காரங்க சுகச்சியார் ரெட்டலையை கொண்டு வந்தவங்க நாங்கள். எது ரெட்டை இலை சின்னத்தை தேனிக்காரங்க கொண்டு வந்தாங்களா? மாப்பிள்ள, நீ ஆம்புலன்ஸில் போக வேண்டிய ஆளு தான். ரெட்டை இலை சின்னத்தை தேனிக்காரங்களாம் எடுத்துகிட்டு வரல, மதுரைக்காரர் கொண்டு வந்தார். அதுவும் திண்டுக்கல்ல கொண்டு வந்தார். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? அதாவது எம்ஜிஆருக்கு திமுக கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 1972 அதிமுகன்னு சொல்லி ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறார். அப்போது அடுத்த வருஷமே 1973 திண்டுக்கல்ல ஒரு இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலில் நிற்கிறதுக்காக எம்ஜிஆரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர் தான் மாயத்தேவர். அது வரைக்கும் அதிமுகன்னு சொல்லி ஒரு சின்னமே கிடையாது. அப்போ தான் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த 16 இடத்துல ஒரு 16 சின்னம் காட்டப்படுது மாயத்தேவருக்கு. அந்த 16 இடத்துல 7வது இடத்துல இருந்தது தான் ரெட்டையில. அதை அவர் தேர்ந்தெடுத்துட்டாரு. அப்போது எம்ஜிஆர் போய் மாயத்தேவர்கிட்ட கேட்குறாரு, ஏன்பா அதான் இவ்வளோ சின்னங்கள் இருக்குது, எதுக்கு அந்த ரெட்டையிலையை தேர்ந்தெடுத்த அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அதுக்கு மாயத்தேவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி 2ஆம் உலகப் போரில் வெற்றி பெற்ற வின்சென்ட் சர்ச்சில் அவர் அந்த போரில் ஜெயிச்சதுக்கப்புறம் தன்னுடைய வெற்றிக்கு அடையாளமாக 2 விரலை காட்டினாரு. ஆனாலுமே நீங்களுமே போய் மக்கள்கிட்ட 2 விரலை காட்டுங்க, மக்கள் நமக்கு வெற்றியை கொடுப்பாங்கன்னு சொல்லி எம்ஜிஆருக்கே ஆலோசனை கொடுத்து ரெட்டை இலையை தேர்ந்தெடுத்தவர் தான் நம்ம மாயத்தேவர். இந்த மாயத்தேவரோட சொந்த ஊர் மதுரை உசிலம்பட்டி. அவர் நின்று ஜெயிச்ச இடம் திண்டுக்கல். இதில் சம்பந்தமே இல்லாமல் இவர் ரெட்டை இலையை கண்டுபிடிச்சது எங்கள் தேனிக்காரங்க தான் சொல்லி தேன் வடிகிற மாதிரி ஜோக் காட்டுறாப்புல. நான் மாப்பிள்ள நியாயமா இது? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இப்படி எதுவுமே தெரியாம அவர் இஷ்டத்துக்கு ஒரு புருவத்தை தூக்கிப்பாரு. வணக்கம்டா மாப்பிள்ள தேனியில இருந்துன்னு சொல்லி அவர் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு வீடியோ போட்டு கடைசியில திருமாவளவன் முருகரை தப்பா பேசிட்டாரு, விநாயகரை தப்பா பேசிட்டாருன்னு சொல்லி இவரு தப்பா பேசி ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்கிறா போல. இதுக்கு நடுவில் நம்ம சங்கிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இசைவாணி ஐயப்பனை தப்பா பாடி ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கு அந்த இசைவாணியை திட்டி நம்ம வணக்கம்டா மாப்பிள்ளை வீடியோ போட்டாரு. வீடியோ போட்ட நம்ம வணக்கம்டா மாப்பிள்ளைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து அவர் அடிச்சு நாஸ்தி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி திடீர்னு ஒரு வதந்தியை பரப்பி அவதூறை பரப்பிட்டாங்க. அதனால மாப்பிள்ளை ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. உன்னைய சுற்றி சில சங்கிகள் இருக்கதா கேள்விப்படுறேன். வேணாம்டா மாப்பிள்ளை, சங்கிகள் சவாசம் கொலை நாசம், மதவரி மக்களுக்கு ஆபத்து, ஜாதி வரி சமூகத்துக்கே ஆபத்து. அதனால என்ன மாப்பிள்ளை சொல்றதை கேட்டு நடந்துக்க, சரியா? வரட்டுமா? பேட்டை டிவில இருந்து. ஓகே, இன்னைக்கு மசாலா வடை சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சு. என்ன வடையா? மசால் வடையா? பேட்டை பராக்.